கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் மேல கோவப்பட்டு ஹீரோயினை காரை விட்டு இறங்கி போக சொல்லியிருப்பாரு இல்லையா? அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதுக்கு முன்னாடி சின்சு கம்பெனியோட ஹீரோடைய ஃபியான்சி அந்த கு அவருடைய கம்பெனியை கோஆபரேஷன் பண்ணி அதுக்கு ஹீரோயினை தானே ஹெட்டா போட்டிருப்பா. அதனால ஹீரோயினுக்கு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கம்பெனிலேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான ஆஃபர் வருது. ஹீரோயினுக்கு நிறைய பண கஷ்டம் இருக்கிறதால அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தா பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்குமே ஓகே சொல்றாங்க. மறுநாள் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ஆஃபரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், உன்னால முடியுமா, கரெக்டா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன இப்படி கேட்கற, என்னுடைய ஸ்கிரிப்ட் மட்டும் ஃபேமஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஸ்கிரீன் ரைட்டர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அங்க சின்சு ஃப்ளவரோட ஹீரோயின் கிட்ட வராரு. ஹீரோயினுக்கு மார்னிங் விஷயம் பண்ணிட்டு ஹீரோயின் டேபிள்ல அந்த ஃப்ளவரை வைக்கிறாரு. ஹீரோயினுக்கு போலன் அலர்ஜி இருக்கிறதால செகண்ட் மாஸ்டருக்கு எதுக்கு இந்த ஃப்ளவர்ல வாங்கி உங்க மணியை வேஸ்ட் பண்றீங்க, இந்த ஃப்ளவரை வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு தொந்தரவு தான் பண்றீங்கன்னு ஹீரோயினும் ரொம்ப உரிமையா உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஓகே கோவப்படாத, மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சரி கூவும் பேயும் எங்கன்னு கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக தான் கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்றாங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க சென்ஷு எல்லார்கிட்டையும் அந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்ட்ரோ பண்றாரு. ஸ்க்ரீனில் ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ காட்டி இந்த பொண்ணு பேரை யூயான், இவங்க ஒரு நியூ ஆக்டர், இப்போதான் ட்ராமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரோ ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஸ்க்ரீனில் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ பார்த்ததுமே என்ன இவளாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இதுக்கு மாதிரி நடந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது அந்த பொண்ணோட கேங்கும் ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் நீ சீனியர் முன்னாடி வந்து நிற்ப, ஒன் நியூட் ஃபோட்டோவை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டியிருக்கா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவளுக்கு நமக்கும் ஆல்ரெடி ஒத்து வராது, இவ கூட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்ட்டு ஹீரோயினுக்காக கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. இந்த கூக்கு அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ பார்த்தது முகமே பிரைட் ஆகுது. ஏன்னா இந்த கூவோட சிஸ்டர் தான் அவ. சின்சு கிட்ட இந்த யூயான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்த நாள் தான், அப்ராட்ல இருந்து யூயான் நாளைக்கு சைனாக்கு ரிட்டர்ன் ஆகிறா, அவ கூட பேசி நம்ம குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியனை பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் எதுவுமே பேசாம ஏதோ யோசனையிலே இருக்காங்க. அப்ப இந்த கூ ஹீரோயினை கூப்பிட்டு என்னாச்சு, நீங்க எதையோ பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, யூயான் உன்னுடைய கிளாஸ்மேட் தானே, நாளைக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் சரின்னு தலையாட்டாங்க. மறுநாள் யூயானை பிக்கப் பண்றதுக்கு ஹீரோயின் கூன்ட்டு 3 பேருமே வந்திருக்காங்க. அந்த யூயான் கூவை பார்த்ததுமே சிஸ்டர் எப்படி இருக்கான்னு அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கூவை போயிட்டு ஹக் பண்றா. யூயான் ஹீரோவை பார்த்துட்டு இது யாரு, என்னுடைய பிரதர் இன் லவா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்றா. அதுக்கு இந்த கூவும் எங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகல, அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் பாக்குறா. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயின் அவ புள்ளி பண்ணதான் ஞாபகம் வருது. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்னுடைய பேரு நீங்க, உங்க ஃபியூச்சர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அவங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. நீயா, எனக்கு ஒன்னு அடையாளமே தெரியல பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நக்கலா பேசுறா. சரி டைம் ஆயிடுச்சு, கார்ல போகும்போதே பேசிக்கிட்டே போலான்னு சொல்லிட்டு கு அந்த யூஎனை கார்ல கூட்டிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுல உட்காந்து அந்த யூஎனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன சாப்பிடுவா, எங்க தங்குவான்னு சொல்லிட்டு அவளை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் அவளை திட்டிக்கிட்டே கேதர் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப்ல. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவர் இதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாருன்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நீங்க உன்னை நான் பார்க்கணும், எங்க இருக்கன்னு கேக்குறாரு. இப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே பேசுறாங்க. ரொம்ப ஆக்ட் பண்ணாத, நீ முழிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, நான் உன் வீட்டு கீழ் படிக்கட்டில் தான் நிற்கிறேன், உங்ககிட்ட பேசணும், கீழே இறங்கி வான்னு சொல்றாரு. நீ சரியான பாய்சன் சொல்லி ஹீரோவை திட்டிட்டு ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க கீழே இறங்கி போறாங்க. என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, என்ன நீங்க என்ன பார்க்க வர முகத்துல மேக்கப் கூட போடாம வரையேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறத கூட மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே சொல்றாரு. உண்மையிலே எனக்கு தூக்கம் வருது, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு, இருங்க என்கிட்ட இப்போ 1 மில்லியன் பணம் இருக்கு, அதை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ட்டு ஹீரோயின் அவங்க போன் எடுத்து ஹீரோடைய போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப ஹீரோ இந்த பணம் உனக்கு ஏதுன்னு கேட்கிறாரு. அதுவா, இந்த பணத்தை என் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு பாக்கெட் மணியை கொடுத்தாரு, நான் கேட்டா அவரு எவ்வளவு பணம் வேணாலும் எனக்காக கொடுப்பாரு, அவர் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட கொடுத்து உங்க டெபிட்டை ஃபுல்லாவே அடிச்சிடறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எவ்வளவு திமிரா பாருன்ட்டு ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் அம்மா ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எங்க அம்மா கூப்பிடுறாங்க, முதல்ல இங்க இருந்து சீக்கிரமா போங்கன்னு சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணப்போ அவங்க லிப்ஸ்ல லைட்டா பைட் பண்ணிட்டாரு. மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ் வராங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க என்னாச்சு, உன் லிப்ஸ்ல ஏதோ கீரல் பட்ட மாதிரி தெரியுதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாளிச்சிடுறாங்க. அப்ப அவங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட வந்து இது உங்களுக்கான ஸ்பெஷல் மெடிசன், இதை போட்டீங்கன்னா ஸ்கேரே இருக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மெடிசனை கொடுத்துட்டு போறாரு. ஐயோ இவன் வர என் ஃப்ரெண்டு முன்னாடி கொடுத்துட்டு போறேன்னுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு வர நைஸா ஹீரோயின் கிட்ட வந்து என்னடி ஹீரோ உன்னை ஹிட் பண்ணிட்டானான்னு கேக்குறாங்க. வாயை மூடி, என்ன பேசிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு ஹீரோயினுக்கு மேல நர்வஸ் ஆகுது. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோயினை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இந்த ஹீரோவால தான் எல்லாமேட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல என்கிட்ட இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஹீரோவும் உனக்கு ஸ்கேருக்கு மறக்காம அந்த மெடிசனை அப்ளை பண்ண, இல்லைனா அந்த ஸ்கேர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. அதை படிச்சதுமே ஹீரோயின் பாரு பொறுக்கி எப்படி ரிப்ளை பண்றான்ட்டு ஹீரோவை மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட விட்டுட்டு போனா அந்த ஜெயட் பெண்டன்ட்
எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, சார் நீங்க கொடுத்த மெடிசனை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டேன். நாளைக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்டோடைய ஓப்பன் செர்மனி இருக்கு, நீங்க போறீங்களான்னு கேக்குறாரு. ஆமா போகணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அந்த டிராமா நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த டைரக்டர் இந்த யானுடைய கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இந்த யான் என்னால இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இப்படி திடீர்னு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், தயவு செஞ்சு இந்த ரோலை நடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரும் கெஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த யான், இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குலாம் உங்களை யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது, என்னால நடிக்க முடியாது, இந்த ஸ்கிரிப்டை யார் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு டேரக்டரும் ஹீரோயின் கிட்ட, நீ தானே இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ண, நீயே வந்து கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. உடனே இந்த யான் ஹீரோயின் கிட்ட, அப்போ நீ தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியா, என்ன வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அன்னைக்கு நான் உன்னை காலேஜில் புள்ளி பண்ணதை இன்ஸ்பயரா வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்கல, அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை விட்டுட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன், டே பை டே உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போறா. உடனே ஹீரோயின் அவ கையை பிடிச்சிக்கிறாங்க. அந்த யான் ஹீரோயின் கிட்ட, அன்னைக்கு ஒன்றை புள்ளி பண்ண போய் தான் ஸ்கூலை விட்டு நான் ட்ராப் அவுட் ஆகி அப்ராட் போனேன், உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு எனக்கு இன்னும் நிறைய இருக்கு, என் சிஸ்டர் தானே உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தா, இரு உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ படுக்க போறா. அங்க ஆப்போசிட்ல ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் வராங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த யான் ஹீரோ கிட்ட போயிட்டு, பிரதர் இல்லா என்ன பக்கம் தான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவை மூஞ்ச கூட பார்க்காம, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன்னுடைய அசிஸ்டன்ட் நீங்க எங்கன்னு ஹீரோயினை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு இந்த யான் ஹீரோ கிட்ட, அவளை பத்தி ஏன் கேக்குறீங்க, அவ என்னை விட ரொம்ப பிஸியா இருக்கா, அவ அந்த டைரக்டர் கிட்ட ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருந்தா, அவ ஒர்க்ல எவ்வளவு சின்சியரா இருக்கா தெரியுமா, லேட் நைட்னு கூட பார்க்காம அந்த டைரக்டர் கூட ரூம்ல உட்காந்து ஸ்கிரிப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ஹீரோ கிட்ட மூட்டி விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டைரக்டர் கால் பண்ணிட்டு, என்கிட்ட இருந்த ஸ்கிரிப்டை மிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்கிரிப்டை கொஞ்சம் எடுத்துட்டு வரியான்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருக்கிற ரூம் நம்பரை சொல்லி அந்த ரூமுக்கு கூப்பிடுறாரு. சரின்ட்டு ஹீரோயினும் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டு டைரக்டர் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. எங்க போற, இரு ஸ்கிரிப்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார சொல்றாரு. இல்ல டைம் ஆயிடுச்சு நான் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. உடனே டைரக்டர் ஹீரோயினை வெளியில விடாம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு கதவை லாக் பண்ணிட்டு, எங்க போற அவ்வளவு அவசரமா, ஃபர்ஸ்ட் உட்காரு உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேட்டேஜ் பண்றான். உடனே ஹீரோயின் என்னை விடுங்க நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் விடாம ஹீரோயினையே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒழுங்கா என்னை விட்டு, நான் யாரும் தெரியாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் சென்சுவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. என்ன சென்சுவா, அந்த சென்சு தான் என்ன இந்த வேலைக்கு ஹையர் பண்ணதுன்னு சொல்றதுக்கு ஹீரோயின், இரு இப்பவே சென்சுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. இந்த டேரக்டர் நீ யாருக்கு வேணுமோ கால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு நிக்கிறான். ஹீரோயினும் கால் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன என்கிட்ட போய் சொல்லி என்ன முட்டாளாக்க பாக்குறேன்ட்டு ஹீரோயினியை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயின் அவங்க சேஃப்டிக்காக எப்போதுமே கையில வச்சிருக்கிற அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் கண்ணிலே அடிச்சு விட்டுட்டு அவங்க கிட்ட தப்பிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியில வந்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. அவர் ஹீரோயின் கிட்ட, என்ன டைரக்டர் கூட ஸ்கிரிப்டை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சா, இன்னும் பணத்துக்காக என்னென்னலாம் பண்ணுவேன்னு கேட்குறாரு. உள்ள என்ன நடந்ததுனே தெரியாம இவன் வர ஒருத்தவன்ட்டு கையில போன் எடுத்து வச்சுக்கிட்டு, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றாரு நான் அவசரமா போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் விடாம இவ என்னதான் அப்படி போன்ல பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போறாரு. செகண்ட் மாஸ்டர் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நான் கூப்பிடுறேன், என் கூட டின்னருக்கு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் விடாம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. உடனே ஹீரோயின், இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க, என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஜெலஸ் ஆவார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஹீரோயினை பற்றி ஏதோ காசி பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நீங்கள் அந்த ஃபீமேல் செலிபிரிட்டி யான் இருக்கால, அவள் காலையிலே வந்து ஹீரோ மீட் பண்ணி உன்னை பற்றி ஏதோ பிரச்சனை மூட்டி விட்டான்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்குன்ட்டு ஹீரோயினும் அவசரமாக ஹீரோடைய கேபினுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோ அவருடைய ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதை வாங்கி ஹீரோயினும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் ஹீரோயின் டேரக்டர் கிட்ட, நான் இதே மாதிரி உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், எனக்கு அட்லீஸ்ட் அந்த ட்ராமாவில் 3வது லீடாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி அவன் கூட க்ளோஸாக பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ பார்த்தது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இதில் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. உடனே இந்த யான் ஹீரோயின் கிட்ட, நீ பேசுகிறத கேட்டால் எனக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது, அந்த வீடியோவில் இருக்கிறது நீ இல்லைன்னா அப்போ வேற யாரு, உன்னுடைய ட்வின் சிஸ்டரான்னு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட, பிரதர் இன்லா இவ்வளோ மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல ஃபயர் பண்ணி வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா உங்கள் கம்பெனிக்கு தான் இவளால் கெட்ட பேருன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோ, இந்த வீடியோவில் இருக்கிறது நீங்கள் கிடையாது, இது ஒரு மாஃபிங் வீடியோன்னு சொல்கிறாரு. அதே எப்படி மாஃபிங் வீடியோவாக இருக்க முடியும், அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணுடைய முகமும் இவளுடைய முகமும் ஒரே மாதிரி தானே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு யான் சொல்கிறதுக்கு, நீங்களுடைய அடி வயிற்றுல ஒரு ஸ்கேர் இருக்கும், ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஸ்கேர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு இந்த யானும், அப்போ பிரதர் இன்லா நீங்கள் 2 பேருன்னு ஏதோ சொல்ல வரா, அதுக்குள்ளேயே அந்த கூ வந்துட்டு, பேய் நீங்கள் பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு கேள்விப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு வரா. அப்போ இந்த யான் அவங்க அக்கா கிட்ட,
கு உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த வீடியோவில் வந்தது நீங்கள் இல்லையா அப்படின்னு பிரதர் இன்லா தான் சொன்னார். அதை எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவருடைய அடிவயத்தில் ஒரு ஸ்கேர் இருக்குமா, அது எப்படி இவருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஸ்லீப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட மூட்டி விட்டுறா. உடனே ஹீரோயின், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு அப்ரண்டிஸ் சர்ஜரி நடந்தது, அதனால என்னுடைய அப்டமில் ஒரு ஸ்கேர் இருக்கும். நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ எம்ப்ளாயோடைய ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டில் அந்த ஸ்கேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பேன், அதை வச்சு தான் ஹீரோ சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கு கிட்ட அந்த வீடியோ எங்கேருந்து வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, லாஸ்ட் நைட் அந்த டைரக்டரோட ரூமுக்கு நான் போனது உண்மைதான், ஆனால் ஸ்கிரிப்ட் கொடுக்க தான் போனேன், அங்கே அந்த ஆள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு இந்த யான் ஹீரோயின் கிட்ட, எப்படி நீ மட்டும் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்க, வாயை திறந்தாலே வெறும் பொய், இன்னும் எவ்வளோதான் பொய் பேச போற, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ பொய் சொல்லணும்னு சொல்றதுக்கு ஹீரோயின், அப்போ எது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், போலீஸை கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க. போலீஸ் என்னதும் அந்த கோ அவள் தங்கச்சியை பிடிச்சி திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட, சாரி நீங்கள் அவள் இதே சின்ன பொண்ணு தெரியாமல் ஒன்று ஹர்ட் பண்ணியிருப்பா, அவளுக்கு வந்து நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன்னு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறா. நீங்கள் சாரி சொல்கிறதால எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் ஆகிடாது, இங்கே போலீஸ் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். இந்த பேய் கம்பெனி மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியோட எம்ப்ளாயி எந்த விஷயத்துக்காகவும் எந்த சூழ்ச்சிக்காகவும் தேவையில்லாமல் ஹியூமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது அந்த யான் ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்க, என்ன என் பிரதர் இல்லாக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் அக்காவுடைய ஆளையே செடியூஸ் பண்ண பார்த்துருப்பேன், உன்னை நான் ரொம்ப கம்மியாக இட போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போகிறா. உடனே ஹீரோயினை கையை தட்டி விட்டுட்டு அங்கே இருக்கிற வாஷ் பேஷனில் தண்ணியை திறந்து விட்டு அவளை பிடிச்சி முக்குன்னு முக்கி எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற மற்ற எம்ப்ளாயிஸும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த யானை தண்ணியில் வச்சு முக்குனது இல்லாமல் அவளை நிமித்தி விட்டுட்டு ஹீரோயின் அவள் செவிலே வச்சு வாங்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிப்பேன்னு சொல்லி அந்த யான் கேட்கறதுக்கு அவள் பேச பேச மேலே ஹீரோயின் அவள் செவிலியே வைக்கிறாங்க. என்னடி பார்க்குற, இப்போ ஒன்று அடிச்சல்ல, இதையும் போயிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சிலே ஒரு எத்து விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவங்க பட்டுக்கு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த யான் ஹீரோயின் அடிச்சதை தாங்க முடியாமல் செவில பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.